chemical kinetics unit la next final theory topic factors affecting rate of a reaction. So ஒரு chemical reaction affect பண்ணக்கூடிய factors பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான factors நம்ம bookல கொடுத்திருக்காங்க. So அந்த 5 விதமான factors என்னன்னு பாத்தீங்கன்னா nature and state of the reactant. So nature and state of the reactants. So இது first point. So ரெண்டாவது point பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு nature, இன்னொன்னு வந்து concentration of the reactant. So concentration நான் அந்த சிம்பிள்ல போட்டுறேன். Concentration of the reactants. So மூணாவது ஃபேக்டர் பாத்தீங்கன்னா temperature. So ஆல்ரெடி நம்ம டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஒரு ரியாக்ஷனுடைய டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அர்கினியஸ் ஈக்குவேஷன் படி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால இதை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த reactant. So next catalyst. So எதுவுமே important இல்லைன்னு சொல்ல முடியாது. So all the 5 topics are most important. So எல்லாத்தையுமே சேர்த்து உனக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அல்லது ஸோ இந்த 5மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ அதுலேயும் செலக்டிவா என்ன பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் தான் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. புக்கை பார்க்குறப்ப ரொம்ப பெரிய டாபிக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய வேர்டிங்ஸோட. பட் வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவுமே இங்கே வந்து நம்ம தேவையில்ல, நம்மளே ஓனா ரைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட்டை பற்றி நான் எழுத போறேன். ரைட்டா? சரி, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப அங்க என்ன நடக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த ரியாக்டன்ட்டுக்குள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆகி புதுசா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, அப்படிதானே? நான் இங்க எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நீங்க ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இந்த ரியாக்ஷன்ல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது எனக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரியாக்டன்ஸ்குள்ள பாண்ட் பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகும்னா எனக்கு சம் எனர்ஜி தேவையா? சம் எனர்ஜி இஸ் நீடட் அல்லது ரெக்வயர்ட். இந்த பாண்ட் எல்லாம் நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போல எனர்ஜி தேவை. அப்போ இந்த நெட் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா உங்க புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா இங்க நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. ஸோ ஒரு டைட்ரேஷன் ஒன்று இருக்கு, நமக்கு இந்த வருஷம் தான் இருக்கு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் வர்சஸ் ஆக்சாலிக் ஆசிட்டுக்கும் உண்டான டைட்ரேஷன். ஓகே, சோ இன்னொரு டைட்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வர்சஸ் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வர்சஸ் FeS ன்னு எழுதிடுறேன். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், இதுல Fe2+ அயான்ஸ் இருக்கும், இதுல ஆக்சலேட் அயான்ஸ் இருக்கும். சோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கு உண்டான இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆயிரும். இந்த ரியாக்ஷன் வந்து வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்சாலிக் ஆசிட்லயும் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் கொஞ்சம் சீக்கிரமா இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. இந்த ரியாக்ஷன் நடக்குன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, அந்த ஹீட் பாத்தீங்கன்னா 63 டிகிரி சென்டிகிரேட்டோ அல்லது அதை விட கொஞ்சம் ஹையர் 70க்குள்ள ஏதோ ஒரு ரேஞ்ச் வந்து தேவைப்படுது. அப்ப ஹீட் பண்ணா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் சும்மா சாதாரணமாவே நடந்துடும். அப்போ ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு என்ன சொல்லலாம், நெட் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட்டா? ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படி பத்தி நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 3 விதமான ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சாலிடு, இன்னொன்று வந்து லிக்யூடு,
இன்னொன்று வந்து கேஸ். இதுதான் மெட்டீரியல்ஸ்னுடைய 3 phases. இதில் இந்த gaseous phase ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். gaseous phase reactions fast, liquid phaseல அதை விட கம்மியாக நடக்கும், solid phasesல வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாலிடுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சாலிடு எண்ணெயையும் சாலிடு அயோடினையும் நான் ஒரு பக்கம் அப்படியே வச்சிடுறேன். இந்த ரெண்டையும் நான் ஒன்னா சேர்த்து வைக்கும் போது ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும், ரைட்டா? ஸோ இதே மாதிரி இந்த gaseous phase ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாலிடு எண்ணெயவே வச்சுக்கிறேன். இது கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அயோடின் வேப்பர்ஸை நான் பாஸ் பண்ண போறேன். இந்த அயோடின் வேப்பர்ஸ் நான் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த லிக்விட் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம ஒரு டைட்ரேஷன் ரியாக்ஷன் நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் பொட்டாசியம் அயோடைடு அண்ட் லெட் நைட்ரேட் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ பொட்டாசியம் அயோடைடு, அக்வாஸ் பொட்டாசியம் அயோடைடு அண்ட் அக்வாஸ் லெட் நைட்ரேட், BbNO3 ட்வைஸ். இந்த ரெண்டும் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ precipitate ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு கிறிஸ்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொட்டாசியம் அயோடைடு கிறிஸ்டல் அண்ட் வந்து லெட் நைட்ரேட் கிறிஸ்டல். இது ரெண்டையும் நம்ம வந்து தனித்தனியாக வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுமே சாலிடு ஃபார்ம்ல இருக்கு, கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் precipitate தராது. ஸோ அப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ரியாக்ஷனுடைய நேச்சர் வந்து, அதாவது ஸ்டேட் வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரியாக்டன் வந்து சாலிடு ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா அங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கு, லிக்விட் ஃபேஸாக இருந்தால் கொஞ்சம் மாடரேட்டாக நடக்கு, சாலிடு ஃபேஸஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது நேச்சர் ஆஃப் த நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ புரியுதா நேச்சர்ல என்ன இருக்கு? நான் வேணா அதை உங்க புக்ல ரீட் பண்றேன் பாருங்களேன், ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். We know that a chemical reaction involves breaking off certain existing bond of the reactant and forming new bonds which leads to the product. The net energy involved in this process depend upon the nature of the reactant and hence the rates are different in different reactions. So அதுதான் நான் இங்க சிம்பிளா ரைட் பண்ணிருக்கேன். Let us compare the following two reactions that you can carry out in the volumetric analysis. So நீங்க 12th தான் உங்களுக்கு volumetric analysis இருக்கு, titration 6 titrations இருக்கு. ஸோ அதில் இந்த ரெண்டு டைட்ரேஷன் வச்சு இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான் பை KMnO4 relatively slow compared to the reaction between KMnO4 and ferrous ion. In fact, heating is required for the reaction between KMnO4 and oxalic acid and carried out around 60 degrees centigrade ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 63 போட்டாலும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் physical state. The physical state of the reactant also plays an important role in the influence of the rate of reaction. Gas phase reactions are faster as compared to the reactions involving solid or liquid reactant. For example, reaction of sodium metal and iodine vapor is faster than the reaction between solid and iodine salt. Let us consider another example that you can carry out in the inorganic qualitative analysis of lead crystals. If you mix the aqueous solution of colorless potassium iodide with the colorless solution of lead nitrate, precipitation of yellow lead iodide take place instantaneously. Instantaneous na ஒரு கணத்துல fraction of secondல femtosecondsல நடந்துருது. Whereas if you mix the solid lead nitrate with the lead potassium iodide, yellow coloration will appear very slowly. ரைட்டா? ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேக்டர், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, இதை நம்ம வர ஸோ கான்சன்ட்ரேஷன் வெரி சிம்பிள். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது, ஸோ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ்ட் ஆனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கொல்யூஷன் தியரி படி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பிட்வீன் ரியாக்டிங் மாலிகுல்ஸ். ஸோ அதுதான் நீங்க இங்க எழுதிக்கிறணும். அக்கார்டிங் டு கொல்யூஷன் தியரி, ரைட்டா? அக்கார்டிங் டு கொல்யூஷன் தியரி, the rate of the reaction depends upon the
number of collisions between reacting molecules னு எழுதிக்கோங்க. So number of collisions depends upon concentration of the reactant molecules, right? அப்ப collision எதை அங்க reactant ஓட concentration இருந்தா தானே collision நடக்கும். அப்ப collision எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? So concentration டிபெண்ட் பண்ணி இருக்கு. So rate வந்து collisions டிபெண்ட் பண்ணி இருக்கு, collision concentration டிபெண்ட் பண்ணி இருக்கு. That's all. இந்த மூணு பாயிண்ட் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். இது உங்களுக்கு புக் பேக்ல 3 மார்க் क्वेश्चनல இருக்குது. The rate of a reaction increases with the increasing in the concentration of the reactant. The effect of concentration is explained on the basis of collision theory of reaction rates. According to this theory, the rate of a reaction depends upon the number of collisions between the reacting molecules. Higher the concentration, greater is the possibility for collision and hence the rate. Okay? அப்ப reactant ஓட concentration அதிகமா இருந்துச்சுன்னா அங்க collision அதிகமா நடக்கும். collision அதிகமா நடக்கும்போது அங்க reaction ஓட ரேட்டும் increases ஆகும். இங்க நீங்க எழுதிக்கணும். So first point, when the concentration of the reactant increases, the rate of the reaction also increases. According to collision theory, the rate of the reaction depends upon the collisions between reacting molecules. So எழுதிட்டு final point when the concentration of the reactant is increases, number of collisions is maximum according to collision theory, so the rate of the reaction also increases. So the மூணு பாயிண்ட் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா நீங்க நீட்டா ரைட் பண்ணிக்கோங்க. So next, surface area of the reactant. Okay, டெம்பரேச்சர் பத்தி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் இங்க சர்ஃபேஸ் ஏரியாவை பத்தி மென்ஷன் பண்ண போறேன். சர்ஃபேஸ் ஏரியானா புறப்பரப்பு, ரைட்டா? ஒரு ரியாக்டண்டோட புறப்பரப்பு வந்து எப்படி இருந்தா எப்படி அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். ஒரு ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிற போறோம். அது என்ன ஹெட்ரோஜீனியஸ்? ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். பார்ட்டில இருக்கு ஹோமோனா சேம் ஃபேசஸ், ஹெட்ரோனா டிஃபரெண்ட் ஃபேசஸ். ரியாக்டண்ட், ப்ராடக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே ஒரே physical stateல இருந்தா அது homogeneous, different physical stateல இருந்தா அது heterogeneous. Okay, சரி. Surface area of the solid reactant play important role in decide the rate of the reaction. சரி, ஒரு ரியாக்டண்டோட பார்ட்டிகிள் இருக்குல்ல, ரியாக்டண்டோட பார்ட்டிகிள் சைஸ் ஸ்மாலரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, பார்ட்டிகிள் சைஸ் ஸ்மாலரா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பெர் லிட்டர் பெர் செகண்ட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் ஆகுது. அதனால ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்க பாயிண்டா எழுதிக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ரியாக்டன்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிசைட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீசஸ் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுறதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த சாக் பீஸ் இருக்குன்னா நான் அந்த உள்ளங்கையில வைக்கிறேன்னா இது பாருங்க இவ்வளவுதான் இருக்குது. இது வந்து நான் தண்ணியில போடும்போது என்ன ஆகுது? இது அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இதுவே இந்த சாக் பீஸ் வந்து நான் சின்ன சின்னதா பவுடர் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் உள்ளங்கை ஃபுல்லா அப்படி வந்து என்ன இருக்கும்? லோக்கலைஸ்ட் ஆகி இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்ட் ஆகுதா? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அதை தான் இங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. CaCO3 கால்சியம் கார்பனேட் பவுடர் ஷேப்ல இருக்கு. இதே கால்சியம் கார்பனேட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, கிறிஸ்டல்ஸா இருக்கு. ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைலூட் HCl சேர்க்க போறோம். இதே சேம் இதையும் டைலூட் HCl சேர்க்க போறோம். ஸோ சேர்த்தோன்னா என்ன ஆகும்? கால்சியம் கார்பனேட் டைலூட் HCl கூட சேர்த்தோன்னா அப்படியே நிறைய ஹாட் கேசஸ்லாம் வெளியில போயிட்டு ரொம்ப ஃபாஸ்டா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கேயும் நடக்கும் அந்த ரியாக்ஷன், பட் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹவு டஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்டட் பை த கேட்டலிஸ்ட் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கேட்டலிஸ்ட்னா என்ன டெஃபினேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடை இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் மட்டும் பண்ணாது, டிக்ரீஸ் பண்ணும் அல்லது சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். ஸோ அதுதான் a catalyst is the substances which alter the rate of the reaction அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ alter அப்படின்ற வார்த்தைக்கு it may be increase or a decrease அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ alter the rate of the reaction without itself undergoing any permanent chemical changes. இதுதான் கேட்டலிஸ்டுக்கு உண்டான டெஃபினிஷன்.
இதுலயுமே பாத்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்ல 2 டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க தேவையில்ல, நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில போகும்போது படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க கேட்டலிஸ்ட்க்கு உண்டான டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும், பட் இது எந்த கெமிக்கல் சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணாது. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல சப்போஸ் பார்ட்டிசிபேட் ஆனாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா அந்த கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆயிரும். நம்ம எப்படி கொடுத்தோமோ அது அப்படியே வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நான் வந்து கிராஃப் ஒன்று போடுறேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், நீயும் REAN போடக்கூடாது, ஃபுல்லா எழுதணும். REACTION ரியாக்ஷன் ப்ராக்ரஸ். நோட்ல எழுதுனா பரவாயில்ல, பட் எக்ஸாம்ல எழுதும்போது கம்ப்ளீட்டா நீங்க எழுதணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ்லாம், இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ்லாம் கொலைட் ஆகி இது ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு இது இப்படியே ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரியாக்டன்ட், இந்த பக்கம் இருக்கக்கூடியது ப்ராடக்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது இட் செல்ஃப் வச்சிருக்கும். அந்த அமௌண்ட் இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். இது வித்தவுட் கேட்டலிஸ்ட். வித்தவுட் கேட்டலிஸ்ட். சப்போஸ் இந்த ரியாக்ஷன்ல நான் ஒரு கேட்டலிஸ்டை இன்வால்வ் பண்றேன். ஒரு கேட்டலிஸ்டை நான் போடும்போது என்ன தெரியுமா ஆகும்? இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா அப்படி இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து தந்துடும். எனக்கு இவ்வளோ எனர்ஜி வந்து மிச்சம் ஆகுது தானே. ஸோ இதுதான் இந்த கேட்டலிஸ்டோட ஃபங்க்ஷன். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை அதிகப்படுத்தும், அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ அதை நீங்க அங்கே எழுதிக்கோங்க. இந்த ஸோ இதுவரை நீங்க போட்டு வித் கேட்டலிஸ்ட், with catalyst EA is lower. இப்போ இந்த क्वेश्चन நீங்க புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். வெரி சிம்பிள். கேட்டலிஸ்ட்னா என்ன டெஃபினிஷன் எழுதிருங்க, இந்த டயகிராமை போடுங்க, இதெல்லாம் நீட்டா மென்ஷன் பண்ணுங்க. in the presence of catalyst the activation energy value is lowered, the rate of the reaction increases, while in the absence of catalyst the rate of the reaction decreases as well as the EA value increases. இந்த மாதிரி நீ ஜெனரலா புரிஞ்சதை மட்டும் எழுதுனா போதும். நான் இதை மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன் பாருங்க. So catalyst affect the reaction. So far we have learned that the rate of the reaction can be increased to certain extent by increase the concentration, temperature, surface area of the reactant. However, significant changes in the reaction can be brought out by the addition of the substances called a catalyst. A catalyst is the substance which alters the rate of reaction without itself undergoing any permanent chemical changes. They may participate in the reaction but again regenerated under the end of the reaction. In the presence of a catalyst, the energy of activation is lowered. அதான் சொன்னேன். And hence greater number of molecules cross the energy barrier and change over to product, thereby increasing the rate of reaction. So இதுக்கு நீங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ பொட்டாசியம் குளோரைட் எடுத்துக்கலாம், KClO3. இந்த பொட்டாசியம் குளோரைட் பாத்தீங்கன்னா MnO2 முன்னாடி சாதாரணமா நடக்கும்போது இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் ஆகவும் ஆக்சிஜனாகவும் கிடைக்கும். ஸோ 3 2 இருக்கனால இங்க 3 இங்க 2 போட்டுக்கலாம். ஸோ இங்க 2 KCl போட்டுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிடும். பட் இந்த ரியாக்ஷன்ல நான் MnO2 அப்படின்ற ஒரு கேட்டலிஸ்டை நான் ஆட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடந்துடும். ஸோ இதுதான் இந்த கேட்டலிஸ்டோட ஃபங்க்ஷன். ஸோ புரிஞ்சதாப்பா? கேட்டலிஸ்ட் டெஃபினேஷன், presence of catalyst அப்ப EA என்ன ஆகும், ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகுது. absence of catalyst அப்ப EA வேல்யூ என்ன ஆகுது, ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள், டயகிராம், பார்ட்ஸ், வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியா நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ரேட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்கக்கூடியது. தேங்க்யூ. ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கண்டென்ட் வெரி வெல்.